உங்க சக்திக்கு மீறின அன்பையும், அக்கறையும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ, இல்ல உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ நீங்க காட்டுறீங்களா? அப்படின்னா, நீங்க இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா தெளிவா புரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களால வெறுக்கப்படக்கூடிய ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. முதல் ஆளா அவங்க உங்கள தான் தூக்கி எறிவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல அன்பு காட்டணுமோ, அந்த இடத்துல காட்டாம, தேவையில்லாத இடத்துல உங்க அன்ப குடுக்கும்போது, அந்த அன்புக்கு எங்கேயுமே வேல்யூ இருக்காது. வை? பிகாஸ் இந்த உலகத்துக்கு தேவை மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். அதாவது பணமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், சமூக அந்தஸ்தா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம். இதெல்லாம் கடந்து வந்து இதோடு கூடிய உங்களுடைய உணர்வுகள் இருந்தது, நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, உங்க கூட இருக்கிறவங்க, நீங்க நேசிக்கிறவங்க உங்கள மதிப்பாங்க. வெறும் உங்களுடைய உணர்வுகள வச்சு அவங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. ஒரு அப்பா, அம்மாவா இருந்தாக்க, அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடையும், நல்ல பணபலத்தோடையும் இருக்கிற வரைக்கும் தான், அவங்க பிள்ளைங்கள் மேல காட்டுற அந்த விலைமதிப்பில்லாத அன்புக்கு மதிப்பு இருக்கும். ஒரு காதலர்களா இருந்தா, அந்த காதலர்களுக்கு நடுவுல அந்த ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான், அந்த அன்புக்கு வேல்யூ இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல ஒரு இளமையும், அழகும் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்து, சுயமரியாதை உட்பட விட்டுக் கொடுத்து போகும் வரைக்கும் மட்டும் தான், அந்த இடத்துல அந்த அன்புக்கு வேல்யூ இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல சுயநலம் இல்லாம, எதையுமே எதிர்பார்க்காம, நீங்க குடுக்கக்கூடிய அன்புக்கு, உங்களுடைய உணர்வுக்கு கண்டிப்பா எந்த விதத்திலயுமே வேல்யூ கிடையாது. ஸோ, உங்க அன்பு கொண்டாடப்படணும்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்க அன்பு தேவைப்படுதோ, அந்த இடத்துல காட்டுங்க. உங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்க நம்பிக்கை பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்க நம்பிக்கை பாதுகாப்பா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களோ, அந்த இடத்துல உங்க நம்பிக்கைய வைங்க. எப்பயும் பாதுகாப்பா இருக்கும். உங்களுடைய மனசும் உடைக்கப்படாது. உங்களுடைய நேர்மை மதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல நேர்மைக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்காங்களோ, எந்த இடத்துல நேர்மைய வேல்யூ பண்றாங்களோ, அந்த இடத்துல உங்க நேர்மைய காட்டுங்க. கண்டிப்பா உங்க நேர்மைக்கான பரிசும், அதற்கான வேல்யூவும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையோட ரிசம்பிள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்னது அனைத்தும் உண்மை அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல குடுங்க. கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச மாரல் சப்போர்ட்ட, சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா உங்களுக்கு நான் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.